தான் அல்ல சொல்கிறான். இந்த மொத்த ஆட்சியை பாரு, சரி அதுக்கு வக்கு இல்லையா, அவ்வளோ உனக்கு கெப்பாசிட்டி இல்லையா, ஒன்றை பாடுறா, ஏதோ ஒன்றை பாரு, என்ன உன் உடம்பையாவது பாடுறா. எப்படி சாப்பாடு உள்ளே போயிட்டு வெளியே வரும்போது வேற ஒரு ப்ராடக்ட்டு வெளியே வருது, கழிவு எப்படி வெளியே வருது, எப்படி கண் பார்க்குது. பார்வை இல்லாத ஒருத்தருக்கு கண் இருக்குது, ஆனால் ஏன் பார்க்கல? அவருக்கு என்ன கண்ணா இல்லை? இல்லைங்க, அவருக்கு கண் இல்லைங்க, கண் இருக்குங்க, 2 கோழி குண்டு இருக்குது, ஆனால் விசிபிலிட்டி இல்லை. அது பாரு இன்னைக்கு வரைக்கும். அப்போ அல்லாவுடைய அற்புதங்களை பாரு. அப்போ உன் ஹார்ட் ஒரு 5 நிமிஷம் நிறுத்து பார்ப்போம். அப்போ என்ன அர்த்தம்? என் உடம்பு என் உரிமை. எங்கே ஹார்ட்டை நிறுத்து காட்டு, எங்கே கல்லீரல் மட்டும் ஒரு 10 செகண்டு தம் பிடிச்சி நிறுத்து, இந்த நுரையீரல் பம்ப் பண்ணுறதை நிறுத்தி காட்டு. எல்லாம் சொல்கிறேன், பார்க்கலையா? இன்னும் தங்கள் வாழ்க்கை தவணை முடியும் நேரம் நெருங்கிவிட்டது என்பது கூட இவர்கள் சிந்திக்கவில்லையா? ஏண்டா சாவுறீங்களே, சரி சாவு உங்களால் ஃபோர்ஸ்ஃபுல்லாக தடுக்க முடியுதா? என்னுடைய ஆட்சியிலிருந்து நீங்கள் தப்பிக்க முடியுதா? ஒருத்தனை சாவுலேருந்து உங்களால் காப்பாற்ற முடியுதா? ஒரு முக்கியமான ஆள், மனித குலத்துக்கே தேவையான ஆள், அவரை மட்டும் சாவுலேருந்து காப்பாற்றட்டா அவர் பாட்டுக்கு. இனி ஐன்ஸ்டீனை பிடிச்சிருந்தீங்கன்னா நேரம் உலகம் எங்கேயோ டெவலப் ஆகிருக்குமே, முடியல. அதெல்லாம் சொல்கிறான். அப்போது இதுதான் ஒரு அறிவாளி, ஒரு ஃபித்ரத் இருக்கிறவன், கடவுளை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிறவன், பகுத்தறிவுங்கிறவன் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண. இதைத்தான் அவரும் பண்ணார். யார்? இப்ராஹிம் நபி. இதை பார்த்து முதல்ல ஸ்டடி பண்ணிட்டார்.